என்றாலும் ஒரு ராஜ்யத்தை ஆளும் மன்னருக்கு, சுகபோகங்கள் குறைவில்லாத அரசருக்கு ஒரு சோகம் இருந்தது. ஆம், அதுதான் புத்திர சோகம். இதை எண்ணி தினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மகாராணி கோப்பெரும் தேவிக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் தவித்தார் மன்னர் ராஜசேகரன். ஒரு நாள் மன்னர் ராஜசேகரன் நகர்வலம் வந்து கொண்டிருந்த பொழுது, இதோ நம் மன்னர் தான் எவ்வளவு திறமையாக நம் ராஜ்யத்தையும் மக்களையும் வழி நடத்துகிறார். இப்படி ஒரு